ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் என்னென்ன வேலை செய்கிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுமே யூனிஃபார்ம் கழட்டிடுவானுங்க. கழட்டி அங்கங்கே போட்டுருவானுங்க. இனி அதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சுருவேன். ஷூ எல்லாம் அங்கங்கே வச்சுருவானுங்க. இனி எல்லா ஷூ சாக்ஸு அவனுங்களோட துணி எல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுருவேன். பசங்க வந்துட்டு காலையில் நைட்டு குளித்து போட்ட துணி சாயந்தரம் மறுபடியும் போட்டுக்குவாங்க. கொஞ்ச நேரம் தான் விளாட்ற வரைக்கும். விளாண்டு டியூஷன் போகும்போது குளிச்சுட்டு மறுபடியும் வேறு துணி போட்டுக்குவானுங்க. இனி எல்லாம் அங்கங்கே போட்டதுனால எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். லஞ்ச் பேகு எல்லாமே எடுத்து ஓரமாக வச்சுட்ருந்தேன். ஓரமாக வச்சுட்டு வீடெல்லாம் ஒதுக்கி வச்சுட்ருந்தேன். பசங்க வரத்துக்குள்ளே வீடு நீட்டாக இருக்கும். வந்ததுக்கப்புறம் எல்லாம் அசிங்கம் பண்ணி வச்சுருவானுங்க. அதனால் எல்லாம் எடுத்து நீட்டாக ஒதுக்கி வச்சுட்ருந்தேன். கொஞ்சம் பாத்திரங்க இது இருந்துச்சுன்னா எல்லாமே கழுவிடுவேன். பசங்க வந்ததுக்கப்புறம் நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டது, அப்புறம் பசங்களோட லஞ்ச் பாக்ஸு அதெல்லாம் ஒட்டுக்கா சேர்த்து கழுவிடுவேன். அப்புறம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்ருந்தேன். எல்லாம் அங்கங்கே எடுத்து போட்டானுங்க. இப்போ அதில் கட்டில் வேறு துணி வேறு நிறைய கிடக்கு. அது வேறு மடித்து வைக்கணும். அப்புறம் மிஷின் பெருசாக தைக்கிற விளாட்டம் வாங்கினேன். தைச்சி பழகுறேன்னு சொல்லிவிட்டு. ஆனால் ஒன்றுமே தைக்கல, ஒன்றும் பண்ணலை. எனக்கு தைக்க வராது. சும்மா ஏதாவது பசங்க துணி ஏதாவது கிழிஞ்சு போச்சுன்னா தைக்கலான்ட்டு மிஷின் வாங்கிட்டு வந்தேன். நைட்டி தைக்கிறதுக்கும் கூட எனக்கு முடிய மாட்டேங்குது. அவ்வளோ ஒரு சோம்பேறித்தனம். நைட்டி கிழிஞ்ச நைட்டி கூட போட்டு சுற்றுவேன். ஆனால் வீடு மட்டும் சுத்தமாக இருக்கணும். அந்த நைட்டி அது இது தைக்கிற வேலை செய்யாட்டி பரவாயில்ல. வீடு வீடு மட்டும் நீட்டாக வச்சுக்குவேன். எனக்கு வீடு மட்டும் நீட்டாக இருக்கணும். அப்புறம் சாயங்காலம் மறுபடியும் கேஸ் மேலே ஏதாவது சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு வச்சது அது இது பொங்கி இருந்து காலையிலேயே தொடச்சிருவேன். மறுபடியும் பொங்கி இருந்துச்சுன்னா மறுபடியும் சாயந்தரம் கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு மேலாப்பில் கேஸு நீட்டாக தொடச்சிக்குவேன். தொடச்சிட்டு அப்புறம் பாத்திரமெல்லாம் பசங்களோட லஞ்ச் பாக்ஸு பாத்திரம் எல்லாம் நீட்டாக கழுவி வச்சுருவேன். இதுக்குள்ளே என் பையன் பாத்திரம் கழுவும்போது மாதுளம்பழம் கொடு மாதுளம்பழம் கொடுன்னு சொல்லிகிட்டே இருந்தான். சரின்ட்டு அவனுக்கும் கட் பண்ணி கொடுத்துட்டேன். அவன் பாருங்க என்ன தாவிட்டுருக்கான்னு அந்த கேஸ் பக்கத்தில் நின்றுட்டு. சொன்னால் கேட்கவே மாட்டான். சரியான சேட்டை பண்ணுவானுங்க. நீ என்ன பண்ணுறது, ஆம்பளை பசங்க அப்படி தான் இருப்பானுங்க. அதனால் இனி மறுபடியும் அவனுங்களுக்கு மாதுளப்பழமும் கட் பண்ணி கொடுத்துட்டு அனுப்பி விட்டுட்டேன். அண்ணனுக்கு வேணுமான்னு கேளுடான்னு சொன்னால் அவன் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் வேலை செய்யும்போது மறுபடியும் அவனும் வேணும்னு சொன்னான். சரின்ட்டு அவனுக்கும் கட் பண்ணி கொடுத்தேன். இனி கொஞ்சம் துணியெல்லாம் காய போட்டது இருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அப்புறம் பசங்களுக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் சாப்பாடு ஊட்டி விட்டுறலான்னு சாப்பாடு ஊட்டி விட்டு எப்போ டெய்லி ஸ்நாக்ஸ் செய்வேன். இனி ஒவ்வொரு நாளைக்கு சாப்பாடு இருந்துச்சுன்னா சாப்பாடு ஊட்டி விட்ருவேன். சாப்பிட்டுக்குவானுங்க. அவனுக்கு முட்டை ஆம்லேட்டு இல்லை வேக வச்ச முட்டை இருந்தால் சாப்பிட்டுக்குவானுங்க. இனி சாப்பாடும் ஊட்டி விட்டேன் பசங்களுக்கு. என் பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு ஒட்டுக்கா உட்கார வச்சு ரெண்டு பேத்துக்கு 2 தட்டில் போட்டு ஊட்டி விட்ருவேன். ஊட்டி விட்டுட்டு மறுபடியும் வீடெல்லாம் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அப்புறம் பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு குளிக்க வச்சுட்டு அவங்களையும் அனுப்பிட்டேன். டியூஷன் அனுப்பிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் தண்ணி கேன் எடுத்துகிட்டு வர சொன்னால் எடுத்துகிட்டு வெளியே வச்சுட்டு போயிட்டார். அதையும் மூச்சு வாங்கிட்டு சுமந்துட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வச்சுட்டு ஒரு டீயை போட்டு குடித்தேன். நான் நல்லா கிச்சன் ஓரமாக உட்காந்து கதவு திறந்தேன். நல்லா காற்று வந்துச்சு. இனி அங்கே உட்காந்து நல்லா காற்று ரசிச்சுக்கிட்டு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டேன். அப்புறம் பசங்களை போய் டியூஷன்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 2 முட்டை வேக வச்சேன் பசங்களுக்காக. முட்டை வேக வச்சு அவங்களுக்கு இனி நைட்டு சாப்பாடு கொடுக்கணும்ல. டியூஷன்லேருந்து நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் வெளியே வேலை இருந்ததுனால எங்கள் வீட்டிலேருந்து ரொம்ப தூரம் 1 மணி நேரம் ஆகும் அவர் போயிட்டு வர்றதுக்கு. அந்த மாதிரி அவர் போயிட்டார். சரி பசங்களை நானே போய் கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுட்டேன். 2 பேத்துக்கு முட்டை வேக வச்சு ஊட்டி விட்டுட்டு மறுபடியும் பெட்ஷீட் போடலான்னு தான் போட்டுட்ருக்கேன். அது பெட்ஷீட் என் பசங்க சும்மா மிதிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. அதனால் எடுத்துட்டேன். மறுபடியும் போட்டு விட்டேன் பெட்ஷீட்டு. தலகாணி பெட்ஷீட்டெல்லாம் பிச்சு போட்டுருவானுங்க. அங்கங்கே மிதிச்சுட்டு ஏறுவானுங்க. அதனால் எனக்கு பிடிக்காது. பசங்க வந்தப்போ எடுத்துருவேன். மறுபடியும் தூங்க போகும்போது தான் போடுவேன். அதனால் பெட்ஷீட்டு போட்டு விட்டேன். அவன் பாருங்கள் எப்படி பண்ணுறான்னு. அங்கேருந்து அப்படியே கீழே விழுந்து எப்படி மூஞ்சி பல்லெல்லாம் தெரிச்சிரும். ஆனால் அவனுங்க சொன்னால் கேட்கவே மாட்டானுங்க. அந்த மாதிரி பண்ணுவானுங்க பசங்க. எனக்கு வேறு பயமாக இருக்கும் எங்கேருந்து கீழே விழுவானோன்ட்டு. இப்போ பாருங்கள் இப்போ தான் கட்டிலேருந்து ஆடுனா மறுபடியும் போய் அங்கே ஏறுறான் பாருங்கள். இவனுங்களை வச்சுட்டு எனக்கு என்ன தான் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. அப்படியே காலத்தை ஓட்டிகிட்ருக்கேன். இனி என்ன பண்ணுறது, பசங்களே இனி அப்படி தான் இருப்பாங்க. அப்புறமா நானும் அவனை சத்தம் போட்டே இருந்தேன். ஆனால் எவ்வளோ சேட்டை பண்ணாலும் பசங்க இல்லாமல் என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது. எங்கேயுமே அனுப்பவும் மாட்டேன் பசங்களை. அம்மா வீடு அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிறதுனால இங்கேருந்து அங்கே சீக்கிரம் வரவும் முடியாது எங்களால். என்றைக்காவது பசங்களுக்கு ரொம்ப நாள் லீவ் விட்டால் தான் மே மாதம் லீவில் அந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஒரு 10 நாள் 1 மாதம் இருந்துட்டு போவேன். இப்போ அதுவும் கூட வரதில்லை. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் மெக்கானிக் ஷாப்பு.
அதனால் அவரும் சமைச்சிக்க முடியாது, தனியாக இருக்க முடியாது. எங்கள் மாமியார் வந்து வேறு ஊரில் இருப்பாங்க, நாங்கள் வேறு ஊரில் இருப்போம். அதனால் அவரும் சமைக்க முடியாது, வேலைக்கு போயிட்டு வந்துட்டு சமைச்சிக்க முடியாதுன்ட்டு நாங்களும் மீன் எங்கேயும் போகிறதில்ல. நானும் எங்கள் வீட்டுக்கார் போன்னு தான் சொல்லுவார். ஆனால் வந்துட்டு நானும் அதிகமாக வரமாட்டேன். இந்த டைம் பார்க்கணும் இந்த சம்மரில் பசங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு 10 நாள் இருக்கணும் அங்கே வந்துட்டு. அப்புறம் பெட்டை உதறி விட்டுட்டுருந்தேன். எல்லாம் சாப்பிட்டுட்டு பெட்டு மேலேயே போட்டுருவானுங்க. எறும்பு சரியான எறும்பு வரும். டிவி பார்த்துட்டு இருந்தேன். காமெடி வந்துச்சு. காமெடி பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்டும் போட்டுட்ருந்தேன். இந்த பெட்ஷீட் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஹெல்ப் பண்ணுறவங்க இருந்தால் பரவாயில்ல. இது வந்து ஒருத்தர் வந்து போகணுன்னா ரொம்ப லேட் ஆகும். சரின்ட்டு அப்படி இப்படின்ட்டு போட்டுட்ருந்தேன். அப்போ தான் இறங்க சொன்னேன். கொஞ்ச நேரம் நின்று அதுக்குள்ளே என் பெரிய பையனுக்கு முடிய மாட்டேங்குது. மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிறான். அவன் பாருங்கள் என்ன குதிக்கிறான்னு என் சின்ன பையன். இந்த ஷால் வேறு நிற்கவே மாட்டேங்குது. அங்கிட்டு இனி ஷாலையும் தூக்கி மேலே போட்டுக்கிட்டு அதையும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த பெட்ஷீட்டு எவ்வளோ நேரம் தான் ஆகும் நானும் பார்க்குறேன்ட்டு போட்டுகிட்டே இருந்தேன். என் பையன் பாருங்கள், பெரிய பையன் என்ன ஆட்டம் ஆடிட்டுருக்கான்னு, பெரியவனும் சின்னவனும் இதே வேலையை தான் இருப்பானுங்க 2 பேரும். அப்படி இப்படின்ட்டு டிவியை பார்த்துக்கிட்டு நானும் பெட்ஷீட்டை போட்டேன். அப்புறம் காலையில் செஞ்ச பருப்பு குழம்பு தான் இருந்துச்சு, அதையவே ஊட்டி விட்டேன் பசங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரர் அங்கே போனதுனால அவர் அங்கேயே டிஃபன் சாப்பிட்டு வந்துடுவார் நைட்டு. இனி எனக்கு மட்டும்தானே. எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ராகி கூழ் குடித்தேன் நைட்டு. நான் வந்து கொஞ்சம் டயட் பண்ணுறேன், உடம்பு அதிகமாக இருக்கிறனால சாப்பிடக்கூடாதுன்ட்டு நைட்டு சாப்பிட்றதில்ல. காலையிலையும் கம்மியாக தான் காலையிலையும் சாப்பிட மாட்டேன். ஏதாவது கூழ் குடிச்சிருவேன், கம்பு கூழ் இல்லைன்னா ராகி கூழ் குடிச்சிருவேன். இல்லைன்னா ஒரு தோசை 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிடுவேன். மத்தியானம் வந்து அளவு தான் சாப்பிடுவேன். அதனால் நைட்டு வந்து நான் சாப்பிட்றதில்ல. பசங்களுக்கு மட்டும் காலையில் வச்ச சாப்பாடு இருந்துச்சுன்னா நைட்டு ஊட்டி விட்ருவேன். இல்லை நைட்டு சப்பாத்தி செஞ்சுருவேன். இனி சப்பாத்தி செஞ்சு தான் இனி எல்லோரும் சாப்பிடுவோம். சாப்பாடு இருந்துச்சுன்னா பசங்க சாப்பிட்டுக்குவாங்க. இல்லைன்னா நானும் எங்கள் வீட்டுக்கார் மட்டும் சப்பாத்தி சாப்பிடுவோம். பசங்க கேட்க மாட்டாங்க, இருக்கிற சாப்பாடு சாப்பிட்டுக்குவானுங்க. அவனுங்களுக்கு சப்பாத்தி சாப்பிட்ணுன்னு தான் அழுக வரும், சீக்கிரம் சாப்பிட மாட்டானுங்க. அப்புறம் எனக்கு கோயம்புத்தூர் போகணுன்னு ஆசையாக இருக்குது. இனி எப்போ போவோன்னு தெரியாது. போகணும். இந்த சம்மரில் லீவ் கொடுத்தாங்கன்னு சம்மரில் போயிட்டு வரணும். ஒரு மாதம் இருந்துட்டு வரணும். பசங்க வரத்துக்குள்ளே வீடு எவ்வளோ நீட்டாக வச்சாலும் வந்து அங்கங்கே எடுத்து போட்டுருவானுங்க. இனி நானும் அவனுங்கள சத்தம் போட்டுக்கிட்டே வீட்லேயும் வேலை செஞ்சு முடிச்சிடுவேன். எப்படியும் கொஞ்ச நேரம் தான் இருப்பானுங்க, பாவம் விளாட போயிடுவானுங்க. அவங்களும் ஒரு 1/2 மணி நேரம் தான் விளாடுவானுங்க. அதுக்கப்புறம் அங்கே டியூஷன் போயிடுவானுங்க. டியூஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வீட்டில் வந்து கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பானுங்க. சாப்பிட்டு அவங்களும் தூங்கிடுவானுங்க. இந்த பெட்ஷீட் போட்டு விட்டுட்டு அப்புறம் இந்த கொசு வலை கட்டணும். சரியான கொசு வலை கட்டாமலாம் தூங்கவே முடியாது. இங்கே சரியான கொசு. வீட்டு சுற்றியும் செடி அதிகமாக இருக்கும், செடி புல் அதிகமாக இருக்கும். அதனால் மழை வந்தாலும் வராட்டியும் இனி அந்த செடி இருக்கிறதுனால அதிகமாக கொசு வரும். இது வந்து நாங்கள் இருக்கிறது வாடகை வீடு தான். சொந்த வீடு வந்து மாமியார் இருப்பாங்க சொந்த வீட்டில். இனி ஒரு வாரத்தில் அங்கே போவோம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு. அப்போ வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் சேனல் வந்து எனக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இங்கே வீடியோவில் எடுத்து நல்ல வீடியோவை எடுத்து போடுறேன். அப்புறம் தூங்க சொன்னால் பாருங்கள், இப்போ தான் புக் எடுக்கிறான் அவன். என்னமோ காட்டுறான். புக் எடுத்துகிட்டு இப்போ தூங்குகிற டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால் படிக்க போவான். நான் புக் எடுத்துகிட்டு ஓரமாக பில்டப் பண்ணிகிட்ருக்காத அப்படின்னு சொன்னேன் அவனை. அப்புறம் புக்கு ஓரமாக வச்சுட்டான். என் சின்ன பையன் பாருங்கள் எப்படி ஏறிட்டுருக்கான்னு. நீங்கள் வீடியோ ஆன் பண்ணதுலேருந்து பாருங்கள், அவன் அங்கங்கே தாவிட்டுருப்பான். இல்லைன்னா கட்டிலில் படுத்துக்கிட்டு கீழே இறங்கிட்டுருப்பான். இல்லைன்னா ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிகிட்டே தான் இருப்பான். நீங்கள் வேணால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அவன் எப்படி பண்ணுறான்னு மட்டும். ஒரு இடத்துல நிற்கிறேன் நான், கொசு வலை காட்டுறேன், அவன் எப்படி வந்து உட்காடுறான் பாருங்கள். படுக்க சொன்னால் படுக்க மாட்டான். என் பெரிய பையன் கூட கொஞ்சம் பரவாயில்ல, சொன்னால் கேட்டுக்குவான். இந்த சின்ன வண்டு இருக்கே சாமி, இது சொன்னால் கேட்கவே கேட்காது. இது வந்து அம்மா செல்லம், பெருசு வந்து அப்பா செல்லம். அவன் அவங்க அப்பா பேச்சு அதை நல்லா கேட்பான். அவங்க அப்பா கூட நல்லா விளாடுவான். சின்ன பையன் அவன். நான் சொன்ன பேச்சு கேட்கவே மாட்டான், ரொம்ப சேட்டை பண்ணிகிட்டே இருப்பான் என் சின்னவன். அப்புறம் அப்படி இப்படின்னு கொசு வலையும் கட்டிட்டேன். பெட்ஷீட் போட்டு கொசு வலையும் கட்டிட்டேன். இந்த கொஞ்ச நேரம் தான் பெட்ஷீட் அப்படி இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா இனி எல்லாம் அங்கங்கே பிச்சு போட்டுருவானுங்க. நீ அப்படி இப்படின்னு பண்ணி கொசு வலையும் கட்டிட்டு இனி பசங்களை தூங்க வச்சுருவேன். எங்கள் வீட்டுக்கார வரத்துக்குள்ளே தூங்க வச்சுருவேன். இவனுங்களை படுக்க வச்சுட்டு நான் போய் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்துட்டு அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எனக்கு ரொம்ப க்ளோஸு. அவங்க வந்து என்னமோ அது என்னது கம்பில் வந்து ரொட்டி செஞ்சாங்க. கம்பு மாவில் வந்து ரொட்டி செஞ்சாங்க. அந்த ரொட்டி வந்து எனக்கு கொடுத்தாங்க. இனி அதையும் சாப்பிட்டுட்டு நான் படுத்துக்கிட்டே, இனி கூழ் எதுவுமே செய்யலை நான். அந்த ஒரே ஒரு ரொட்டி சாப்பிட்டுட்டு
நான் படுத்துட்டு எங்கள் வீட்டுக்கார் வரதுக்குள்ளே நாங்கள் குளிச்சுட்டு சாப்பிட்டு படுத்துட்டோம். நாங்கள்லாம் எங்கள் வீட்டுக்கார் வரதுக்குள்ளே 11 மணி ஆயிடுச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் அவருக்காக சூடாக சப்பாத்தி செஞ்சு கொடுத்தேன். அவரும் சாப்பிட்டாரு. இனி சாப்பிட்டு நாங்கள்லாம் இனி தூங்கிட்டோம். அப்புறம் இனி எங்கள் வீட்டுக்கார் வர வரைக்கும் இவங்க சேட்டை பண்ணிகிட்டே இருப்பானுங்க. எங்கள் வீட்டுக்கார் நேரத்துலேயே வந்துட்டாருன்னா சீக்கிரம் தூங்க மாட்டானுங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து நேரத்துலேயே வரலைன்னா நான் வந்து 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் தூங்க வச்சுருவேன் பசங்களை. இவங்க 5:30 மணிக்கு டியூஷன் போயிட்டு சாயந்தரம் 7:30 வந்துடுவானுங்க. வந்து ஒரு அரை மணி நேரம் டிவி பார்ப்பானுங்க. அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நான் சாப்பாடு ஊட்டி விட்ருவேன். 8:30 மணிக்குள்ளே சாப்பாடு ஊட்டி விட்ருவேன். சாப்பிட்ருவானுங்க. சாப்பிட்டு இனி 9 மணிக்கெல்லாம் இனி தூங்க வச்சுருவேன். இனி எங்கள் வீட்டுக்கார் இருந்தால் மட்டும் 10 11 மணி ஆனாலும் தூங்க மாட்டானுங்க. ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் விளாண்டுட்டே இருப்பார் பசங்க கூட. அவரும் சின்ன பசங்க இவங்க இந்த பசங்க கூட விளாண்டுட்டே இருப்பார். அவரும் இந்த பசங்களும் தூங்க மாட்டானுங்க. இனி அப்படி இப்படி நானும் சத்தம் போட ஒரு 11 மணி வரைக்கும் பண்ணுவாங்க. 11 மணி 11:30 வரைக்கும் பண்ணிவிட்டு அப்புறம் தான் தூங்குவாங்க. இனி நானும் சரி இனி கத்திட்டு நானே தூங்கிடுவேன். இனி அவங்க எப்போ தூங்குவான்னு தெரியாது. அது எங்கள் வீட்டுக்காரர் இல்லைன்னா மட்டும் நேரத்துக்கு சாப்பாடு ஊட்டி நேரத்துலேயே தூங்க வச்சுருவேன். எங்கள் வீட்டுக்காரர் ஒவ்வொரு நாள் தான் நேரத்துலேயே வருவார். ஒவ்வொரு நேரம் லேட் ஆகும் ரொம்ப. அதனால் நான் 8:30 9 மணிக்கெல்லாம் பசங்களை தூங்க வச்சுருவேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சாயந்தரம் வந்து இனி இப்படி தான் பண்ணுவேன் வேலை இதெல்லாம். இனி துணி மடிக்கலை. துணி வந்து அப்படியே கிடக்கு. பக்கத்து வீட்டுக்கார அக்கா கூட நியாயம் பேசிகிட்டு இருந்தேன். அதனால் துணி மடிக்க டைம் இல்லை. அதனால் இன்றைக்கி துணி மடிக்கல. அந்த துணி நாளைக்கு தான் மடிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.